ஒருவேளை பொழைக்கலாம், அப்படி இல்லைன்னா. ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்ல மனசுக்கு எதுவும் ஆக கூடாது. பயப்படாதீங்கம்மா, எங்களால முடிஞ்ச முயற்சி நாங்க செய்யறோம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்ணணும். அதுல சில ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதனால இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. பெரியப்பாவால எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு. இது ஒரு ப்ரொசீஜர் தான்மா. நீங்க சைன் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். பெரியம்மா, கையெழுத்து போடுங்க. வாங்கி கையெழுத்து போடுமா? கொடுங்க. மாமாவுக்கு எதுவும் ஆகாதத்த, கண்டிப்பா பொழைச்சு வந்துடுவாரு. அவரை இப்படி ஒரு நிலைமையில நான் பாப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்காதீங்க. பெரியப்பா திரும்ப எழுந்து பழைய மாதிரி வந்துருவாரு. ஆமா பெரியம்மா, நம்பிக்கையோட இருங்க. இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற அமைதியா இருக்குமா? ஐயோ டாக்டர், பல்மனாலஜிஸ்ட் வந்துட்டாரா? ஆண்டியோட தான் இருக்காரு மேடம். இப்போ அவர் ஸ்டொமக் எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். ஆனா பாய்சனோட எஃபெக்ட்ஸ் லங்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆனதுனால லங்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. பல்மனாலஜிஸ்ட் வந்து சீக்கிரம் டயக்னோஸ்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து எங்களால எதுவும் செய்ய முடியும். டாக்டர், அவர் வரதுக்கு லேட் ஆகுமா? இருங்க, ஒரு நிமிஷம் கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ டாக்டர், வந்துட்டு இருக்கீங்களா? எஸ் டாக்டர், கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவேன். இப்ப பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு டாக்டர். ஸ்டொமக்கை பம்ப் பண்ணிருக்கோம். ஆனா லங்ஸோட டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அவரால மூச்சு விட முடியல டாக்டர். சரி டாக்டர், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஸ்டேபிள் பண்ணலாம். சொல்லுங்க டாக்டர். ஓகே டாக்டர், நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயா, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாமா? டாக்டர், பேஷண்டோட வைஃப் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. போனை கொடுக்கட்டுமா? கொடுங்க. பேசுங்க நீ. ஐயா, பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. ஐயா, நான் உங்க முகத்தை கூட பார்த்தது இல்ல. ஆனா நீங்க தான் இப்ப எனக்கு தெய்வமா இருக்கீங்க. நீங்க வந்தாதான் அவரை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. ஐயா, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா. அழாதீங்கம்மா, நான் வைத்தியத்தை பத்தி படிச்ச டாக்டர், அவ்வளவுதாம்மா. எங்களுக்கு மேல அந்த கடவுளோட சக்தி தான்மா. நீங்க நம்பிக்கையா வேண்டிக்கீங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடும். உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நன்றிங்க ஐயா.
சீனு, பாட்டி. என்னாச்சுடா? ரகுராம விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டானாமே. ஆமா பாட்டி, உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அடாய்ந்த நிலைமை. ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிறவன் அவன். அவனை இப்படி பண்ண யாருக்குடா மனசு வந்துச்சு? அத இங்கே இருக்கானே அத்தை. இவன் தான் பிரசாதம் குடுக்கறான்னு விஷம் கலந்து வீட்டுக்கு குடுத்து விட்டுருக்கான். இப்ப எதுவும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். ஏய், வாய மூடு. யார பார்த்து எப்படி ஒரு பேச்சு பேசுற? இத பார், இந்த குடும்பத்துல வளர்ந்த புள்ளாடி அவன். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் மத்தவங்களை அழிக்க தெரியாது, வாழ வைக்கதான் தெரியும். கணிச்சு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த செவ்வளவு பிஞ்சிரும். ஜாக்கிரதை. ஜானகி, அம்மாடி, நீ உடைஞ்சு போயிடாத. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். ரகுராம மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் 100 வயசுக்கு மேல நல்ல ஆரோக்கியமா இருப்பான். இத பாரு, இது அந்த கருப்பன் விபூதி. அவனை பார்த்து கண்டிஷனா சொல்லிட்டு தான் வர, என் மருமகனை காப்பாத்திடுன்னு. கருப்பு துணையா இருப்பா, நீ கலங்காத. இந்தா, இத போய் ரகுராமுக்கு வச்சு விடு. போமா, போட. போ தங்கச்சி. போங்க. போமா.